கட்டாயம் ஞாபகம் சரி, ஓகே. இப்ப நாங்க செய்ய போறது சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ட பார்ட். சரியா? முதலாவது பார்ட் மூவ் ஆயிட்டு. அகைன் செல்ல வேண்டி வருது. ரெக்கார்டிங் போட மறந்ததால. சரியா? ஆல்ரெடி நாங்க முடிச்சது டயபெட்டிஸ். இஷ்யூஸ் இருந்தா பர்சனலா கான்டாக்ட் பண்ணேலும், குரூப்ல மெசேஜ் போடேலும். சரியா? கட்டாயம் நான் எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருவேன். நீங்க மிச்சம் பலசாமர வைக்க வேணாம். கட்டாயம் கேளுங்க. கட்டாயம் கிளாரிஃபை பண்ணுவேன். டயபெட்டிஸ்லேனா ஃபுல் சாப்டர் கம்ப்ளீட் கிளியர். 2 எம்சிக்யூ என்னவோ மிஸ் பண்ணேன். நான் அத வாய்ஸ் நோட் போடணும். எனக்கு டைம் ஒண்டி கிடைக்கல. சரியா? அதான் எனக்கு போட கிடைக்கல. ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா அதையும் குரூப்ல போட்டுருவேன். சரியா? அதான் எம்சிக்யூரிய எக்ஸ்பிளனேஷன். டைம் போதாத்துல நான் அன்றைக்கு முடிச்சுட்டேனே. அந்த 2 எம்சிக்யூக்காக இந்திய கிளாஸ் வச்சுட்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? அதால நான் அதை எடுக்கல. சரி, ஓகே. சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ட நோட்ஸையும் நான் அகெயின் 2 பிடிஎஃப் இருக்குது. உங்களுக்கு தெரியும். ஒன்று டேப்லெட்ஸ் அந்த ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேப்லெட் மேனுஃபேக்சரிங் டேப்லெட் அந்த டீடைல் ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண ஒரு பிடிஎஃப் அண்ட் தென் கேப்சூல் பவுடர் கிரானியூல்ஸ். சரியா? இது சம்பந்தப்பட்ட ஒரு பார்ட் 2 பிடிஎஃப் ஆக இருக்கும். அதையும் நான் அப்லோட் பண்ணேன் குரூப்ல. சரியா? இல்லாதவங்களுக்காக அதை பாருங்க. எங்களுக்கு மேலதிகமாக விளக்கம் போதா டவுட் என்ன மாதிரி இருந்தா நாங்க அதுக்கு மூவ் ஆகும். மத்தபடி அதை நான் கொஞ்சம் இழுக்கிறது நஷ்டம்னு நினைக்கிறேன். இது அவ்வளவு டீப்பான ஒரு ஹார்டான சாப்டர் இல்லையே. சரியா? ஓகே. இப்ப நாங்க ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ண போறது 15 மார்ச் 24th எம்சிக்யூவோட. சரியா? பெரிய அளவு டைம் தரல. ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் தாரேன். இதுக்குரிய ஆன்சரை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? உங்க செல்ஃப் செக் பண்ணிக்கணும் இல்லையா? இப்ப மார்க்ஸ் மைனஸ் மார்க்ஸோட போட்டு இதுல 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. 5 பாயிண்ட்ஸ்ல நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றேன்ற ஒரு ஐடியா எடுக்கணுமே. சரியா? அதுக்கா அடுத்த முக்கியமான விஷயம் நான் அன்றைக்கும் சொன்னேன்னு நினைக்கிறேன். சரியா? மந்த் எண்டிங்ல இன்ஷா அல்லாஹ் நவம்பர் மந்த் எண்டிங்ல நான் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று வைப்பேன். ஒரு எக்ஸாம் ஒன்று. சரியா? மோஸ்ட் ப்ராபப்ளி அதுல இந்த டயபெட்டிஸ் சஜிதா மிஸ் இன்க்ளூட் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ பெரிய அளவில் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணல. மோஸ்ட் ப்ராபப்ளி சாலிட் டோசேஜ் ஃபார்ம் பார்ட்லையும் அடுத்து சஜிதா மிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபார்மகாலஜியோட ரிவிஷன் பார்ட். லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ட பாஸ் பேப்பர் ரிவிஷன் கம்ப்ளீட்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணித்தான் நவம்பர் மந்த் எண்டிங்ல நடக்கு டெஸ்ட் இருக்கும். சரியா? ஓகே. ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் தானே. இதுக்குரிய ஆன்சர்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சாட்லையும் அனுப்பிடு. சரியா?
ஓகே. சரியா? அந்த டைம் போதும்ன்னு நெனைக்கிறேன். நாங்க இப்ப இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன பார்ப்போம். சரியா? பாருங்க. என்ன சொல்றாங்க? டஸ்டிங் பவுடர்ஸ் பத்தி பேசுறாங்க. சரியா? இப்ப நான் சொன்னதுமே இந்த கேள்விக்குள்ள போகாம கொஞ்சம் பேத்துட்டு வாரேன். சரியா? ஏன்னா நீங்க சில நேரம் மறந்திருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. ஹலோ? ஓகே. சரியா? ஓகே பாருங்க. இப்ப நான் இத தொடங்குனதோட நான் இந்த கேள்விக்குள்ள போகாம, இப்ப நீங்க செஞ்சிருப்பீங்க. சரியா? சில நேரம் மறந்திருப்பீங்களே! கொஞ்சம் நாங்க அந்த சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல பார்ட் 2 கொஞ்சம் ரிஃபர் பண்ணிட்டு வருவேன். கொஞ்சம் இருங்க. இத நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லாதாக்களே பார்த்துக்கேள். சரியா? ஓகே. பாருங்க. சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல முதலாவது சாப்டர் ஃபுல்லா போறது வந்து எத பத்தி? உங்களுக்கு தெரியும் நான் முதலாவது இதுல வந்து ஃபுல்லா டேப்லெட்ட பத்தி. ஏன்னா டேப்லெட்ட பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் ஆகிருக்குது. சரியா? அடுத்தது வந்து கேப்சூல்ஸ். சரியா? மத்தது வந்து அ பார்மசூட்டிக்கல் பவுடர்ஸ். சரியா? பார்மசூட்டிக்கல் பவுடர்ஸ் தான் மத்தது. அடுத்தது வந்து கிரானியூல்ஸ். அண்ட் தென் அடுத்த விஷயம் என்னன்னா, கிரானியூல்ஸுக்கும், பவுடர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்றது. சரியா? ஓகே. நான் இதெல்லாம் பார்க்காம, அப்படியே டிரெக்ட்டா மூவ் ஆகுறது பவுடர்ஸ பத்தி. சரியா? கொஞ்சம் ரீகேப் பண்றது. ஞாபகம் ஊட்டுறது. ஏன்னா நீங்க படிச்ச விஷயமே. சரியா? பவுடர்ஸ் அப்படின்னு எடுத்தால், நல்லா ஞாபகம் ஊட்டி பாருங்க. நீங்க படிச்ச விஷயம் ஞாபகம் வரணும். பவுடர்ஸ்ன்றா எப்படி இருக்கும்? சரியா? இந்த ஃபார்ம்ல இருக்கும். பவுடர் சிம்பிளா. இது நான் இதுல சொல்லி தெரிய தேவையில்ல. பவுடர்ன்றா எல்லாருக்குமே தெரிஞ்சது. என்ன? பவுடர். சரியா? அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லே. சரியா? இது வந்து ஒரு சாலிட் டோசேஜ் ஃபார்ம். சரியா? இத வந்து ஒன்று இன்டர்னல் யூஸுக்கு பயன்படுத்துவாங்க. இல்லன்னா எக்ஸ்டர்னல் யூஸுக்கு பயன்படுத்துவாங்க. சரியா? இது மத்த டேப்லெட் மாதிரி, கேப்சூல் மாதிரி இதுலயும் என்ன இருக்கும்? மெடிசின் ஒரு மெடிக்கமெண்ட்டா பயன்படுத்துற நேரம், இதுலயும் என்ன இருக்கும்? ஒரு ஏபிஐ இருக்கும். அண்ட் தென் அதோட எக்ஸிபியன்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா, பவுடர்ஸ்ல வந்து பார்ட்டிகிள் சைஸ்க்கு ஏற்ப அ அது வந்து டிஃபரெண்ட்டா ஆகுது. சரியா? ஓகே. அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் தேவை வர நேரம் நாங்க பேசுவோம். கொஸ்டின்ஸா சில நேரம் வந்திருக்கும். சரியா? அடுத்தது வந்து பவுடர்ஸ்ட கேட்டகரிஸ். மேபி நீங்க இத சில நேரம் மறந்திருப்பீங்க. இது கொஞ்சம் மறக்கக்கூடிய சாப்டர். ஆனா ஈஸியா ஞாபகம் வைக்க இயலும். சரியா? கேட்டகரிஸ் அப்படின்னு எடுத்தா, பாருங்க மெயினா கேட்டகரைஸ் பண்ணிக்கிறது ஒன்று ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன். சிம்பிளா ஒன் வேர்ட்ல சொன்னா இன்டர்னல் பர்ப்பஸ். சரியா? நாங்க ஓரலா எடுக்கிற பவுடர்ண்டா இன்டர்னல் பர்ப்பஸ். சரியா? 2வது விஷயம் பவுடர் ஃபார் டாபிக்கல் யூஸ். டாபிக்கல் யூஸ்ண்டா எக்ஸ்டர்னல் பர்ப்பஸ். சரியா? எங்கட பாடியோட எக்ஸ்டர்னலா ஸ்கின்னுக்கு மேல இந்த மாதிரி டாபிக்கலா அப்ளை பண்றது. சிம்பிளா உங்களுக்கு ஞாபகம் வைக்கலும் இன்டர்னல் பவுடர் அண்ட் தென் எக்ஸ்டர்னல் பவுடர். சரியா? வெரி சிம்பிள். இன்டர்னல், எக்ஸ்டர்னல் 2 இத பாடமாக்க கூட தேவையில்ல. இவங்க சும்மா யோசிச்சு பாருங்க. எப்படி பவுடர்ஸ் அப்ளை பண்ணேலும் ஒன்றோ வாய் மூலமா உள்ள செலுத்தணும்.
சரியா? இல்லைண்டா பொடியில எங்கேயாலும் பூசணும், அப்ளை பண்ணணும். இது ரெண்டும் தான் வழி. சரியா? மெயினான வழி. ஓகே, அந்த டாபிக்கல் யூஸுக்குள்ள வரக்கூடிய ஒன்றுதான் என்ன? டஸ்டிங் பவுடர். சரியா? டாபிக்கல் யூஸுக்குள்ள வரதுதான் டஸ்டிங் பவுடர். நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க பார்க்கிற கேள்வி கம்ப்ளீட்டா எதை பேஸ் பண்ணி வருது? டஸ்டிங் பவுடரை பத்தி. சரியா? கம்ப்ளீட்டா டஸ்டிங் பவுடர். அப்ப பாருங்க, ஒரு ஸ்லைடாக இருந்தாலுமே அது ஒரு தனி எம்சிக்யூவாக வரக்கூடிய சான்ஸும் இருக்கு. சோ தட் நீங்க அதுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? சில பேருக்கு படிச்சு மிச்ச நாள் ஆயின ஆட்களுக்கு டஸ்டிங் பவுடர்ண்டா என்ன சாப்டரே சில நேரம் மறந்துருக்கு. சரியா? அப்படி மறக்க கூட ஞாபகம் வைக்கணும். சரியா? நான் சொல்ற விஷயம் நான் இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். டஸ்டிங் பவுடர் மேபி 1 ஸ்லைடு எப்படி. சரியா? அந்த ஒரு ஸ்லைட் ஆனா ஒரு எம்சிக்யூவே வருது. சரியா? ஓகே, அடுத்தது வந்து பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷன். பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இன்ஜெக்ஷனாக அடிக்கிறது சிலது வந்து சில மெடிக்கமெண்ட்ஸ் வந்து பவுடர் ஃபார்ம்ல வருது. தென் நாங்க அதை ரீகான்ஸ்டியூட் பண்ணி என்ன செய்றோம்? அதை நாங்க இன்ஜெக்ஷனா எங்க பாடிக்குள்ள செலுத்துறோம். சரியா? ஓகே, இப்ப நான் இதுல ஒவ்வொரு பவுடரா பார்க்கல. வார மாதிரி தேவைப்படுற மாதிரி நாங்க பார்த்துக்குவோம் பாஸ் பேப்பர் செய்யற நேரம். இப்ப நான் பார்க்க போற டஸ்டிங் பவுடர் பத்தி மட்டும். சரியா? ஆனா நீங்க கேட்டகரிய மறக்க கூட. வெரி சிம்பிள். ஒன்று உள்ளால எடுக்கணும், இல்லைன்னா வெளியால அப்ளை பண்ணணும். ரெண்டு விஷயம், இன்டர்னல் ஓ எக்ஸ்டர்னல். அண்ட் தென் அடுத்தது வந்து பவுடர் ஃபார் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷனா ரீகான்ஸ்டிடியூட் பண்றதுக்கு வரக்கூடிய பவுடர். சரியா? ஓகே, நான் இதோட அங்கால மூவாறு டஸ்டிங் பவுடர். சரியா? இந்த பாருங்க, இதான் டஸ்டிங் பவுடர். இந்த பிக்சர் ஞாபகம் வரணும். சரியா? இது ஒரு ஸ்டெம்மா வந்திருக்கு. சரியா? ஏபிசி ஸ்டெம்ல ஒரு ஸ்டெம்மா வந்திருக்குது. அப்ப இந்த பிக்சரை ஞாபகம் வச்சாலே ஒரு ஸ்டெம் சரி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போகிடும். சரியா? ஓகே, பாருங்க, டஸ்டிங் பவுடர்ண்டா என்னென்ற விஷயம் நீங்க முதலாவது தெரியணும். எல்லாமே எல்லாமே நீங்க தெரிய வேண்டியது. டஸ்டிங் பவுடர் எடுத்தா ஒரு ஏபிஐ மேபி அதோட சேர்த்து ஒன்னோமோ எக்ஸிபியன்ஸ் இருக்கும். சரியா? இவங்க வந்து எக்ஸ்டர்னலி லோக்கல் அப்ளிகேஷனை கொடுக்கிறது. சரியா? ஓகே, பாருங்க, talc, starch, kaolin, sterilizable maize starch BPA used in dusting powders. மேபி சில நேரம் இந்த இதுகளும் தேவைப்படையும். சரியா? மெயினா ஒன்று ஞாபகம் இல்லாட்டியும் நீங்க இந்த டால்கண்ட் இருக்கு இல்லையா, இவங்களும் நல்லா ஞாபகம் வைக்கணும். சரியா? டால்க், டால்கம் நீங்க கரம்போர்டு கூட அப்ளை பண்ற பவுடர்னால வழுக்கிற தன்மையை கொடுக்கிறது. சரியா? அந்த வழுக்கிற தன்மையை கொடுக்கிற இன்கிரீடியன்ட் அந்த டால்க் கட்டாயம் டஸ்டிங் பவுடர்ல மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும். சரியா? இது தவிர ஸ்டார்ச் இருக்கலாம், கயோலின் இருக்கலாம், ஸ்டெரிலைசபிள் மேஸ் ஸ்டார்ச் பிபி இருக்கலாம். சரியா? இது தவிர இன்னமும் இருக்கேலும் மெயினா இது இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். டால்க் வேர்டுனா மறக்க வேணாம். டஸ்டிங் பவுடர்ண்டா மெயினா அதுல டல்க் இருக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த விஷயம், நாங்க டஸ்டிங் பவுடர் எடுத்த 2 டைப் இருக்குது. சரியா? நீங்க பார்த்திருப்பீங்க எம்சிக்யூல 2 டைப்பா 3 டைப்பா அப்படி டீட்டெயிலா எல்லாம் கேட்கல. விளங்குதா? ஆனா நீங்க டஸ்டிங் பவுடர்ண்டா ஒரு ஐடியா எடுக்கணும் இல்லையா? உங்களுக்கு குயிக்கா மைண்டுக்கு வரணும். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியரா ஞாபகம் இருக்கணும். சரியா? 2 டைப்ஸ் எடுத்தா ஒன்று பாருங்க, மெடிக்கல் டஸ்டிங் பவுடர் அண்ட் சர்ஜிக்கல் டஸ்டிங் பவுடர். சரியா? சர்ஜிக்கல் சர்ஜரி அண்ட் செல்றதோட அவங்களுக்கு வரும் என்ன, பொதுவா கொஞ்சம் அது வந்து நார்மல் யூசேஜ் தாண்டி நார்மலா நாங்க பொடியில எங்களோட ஸ்கின்ல கையில கால்ல இந்த ஸ்கின்ல அப்ளை பண்றதை தாண்டி கொஞ்சம் ஒரு சர்ஜிக்கல் பர்பஸ் சர்ஜரி அந்த மாதிரி ஒரு இதுல போகும். சரியா? அது வந்து சர்ஜிக்கல் டஸ்டிங் பவுடர். மெடிக்கல் டஸ்டிங் பவுடர்னா வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா வரக்கூடிய ஒரு இது இரிட்டேஷன் எங்களோட கையில காலில் இல்லைன்னா பொடியில எந்த ஒரு பார்ட்லயாக இருக்கேலும் சூப்பர்ஃபிஷியல் எங்களோட மேற்பரப்பு. சரியா? அந்த மாதிரி கண்டிஷன்ல நாங்க பயன்படுத்துறது மெடிக்கல் டஸ்டிங் பவுடர்ஸ். கிளியரா? அந்த மாதிரி டைம்ல நாங்க பயன்படுத்துறது மெடிக்கல் டஸ்டிங் பவுடர்.
சரியா? அத நாங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். 2 டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். சர்ஜிக்கல்ண்டா கேவிட்டீஸ். கேவிட்டீஸ்ன்னா பாடி கேவிட்டீஸ் எங்க இருக்குது? எங்களோட யூட்டரஸாக இருக்கட்டும், இல்லன்னா எங்களோட அப்டாமினாக இருக்கட்டும், எங்களோட ஆ என்ன ஓரல் கேவிட்டியாக இருக்கட்டும், சரியா? இந்த மாதிரி பாடி கேவிட்டீஸ்ல இல்லன்னா வூண்ட்ஸ் காயங்கள்ல அம்பிலிக்கல் கார்ட்ஸ் ஆஃப் இன்ஃபென்ட்ஸ் தொப்புள் கொடி சரியா? இந்த மாதிரி இதுல யூஸ் பண்ணு. கட்டாயம் சர்ஜிக்கல் டஸ்டிங் பவுடர்ஸ் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணப்பட்டிருக்கணும். ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா என்ன? ஸ்டெரைல் அப்படின்னா என்ன? பேசுங்க. ஸ்டெரிலைசேஷன் இல்லைன்னா ஸ்டெரைல் அப்படின்னா என்ன? தொற்று நீக்கப்பட்ட கிருமி அழிக்கப்பட்டது. சரியா? கட்டாயம் நீங்க பாருங்க பாடி கேவிட்டீஸ் அந்த மாதிரி இடத்துல நாங்க பயன்படுத்த செல்ல பயன்படுத்துற டஸ்டிங் பவுடர் கட்டாயம் ஸ்டெரைலாக இருக்கணும். ஸ்டெரிலைஸ் பண்ணப்பட்டிருக்கணும். சரியா? ஏன்னா அதெல்லாம் விளையாட்டிலே இந்த இந்த மாதிரி ஒரு நாங்க பர்பஸுக்கு ஒரு நோய்க்காக வேண்டி மேபி இந்த டஸ்டிங் பவுடர் பயன்படுத்துறோம். அதால ஒரு இன்ஃபெக்ஷன் போனா ட்ரீட்மெண்ட் முடிச்சு டாக்டர் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. இந்த டஸ்டிங் பவுடர் மூலமா ஒரு இன்ஃபெக்ஷன் போனா அது எங்கட பாடிக்கு இன்ஃபெக்ஷன்னா நீங்க சில டேர்ம்ல என்ன விசபீஜ் என்ன என்ன சொல்லுவாங்க அந்த இந்த போற இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் பொதுவா காமனா சொல்ற டேர்ம் இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ சர்ஜிக்கல் டஸ்டிங் பவுடர் கட்டாயம் எப்பவுமே ஸ்டெரைல் பண்ணப்பட்டிருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து டஸ்டிங் பவுடர்ஸ்ல இருக்கக்கூடியது என்னென்ன? என்ன இருக்குது? ஆன்டிசெப்டிக், அஸ்ட்ரிஞ்சன்ட், ஆன்டிப்ரூரிட்டிக் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஓகே. அது என்ன ஆன்டிசெப்டிக்? அது என்ன அஸ்ட்ரிஞ்சன்ட்? ஆன்டிப்ரூரிட்டிக் அப்படின்னா என்ன? இந்த 3 என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம். வாட் இஸ் ஆன்டிசெப்டிக்? அது முதல்ல அவ சொல்லுங்களேன். மைக்ரோ ஆர்கானிசம்ஸுக்கு எதிரா தொழிற்படுறதா? ஓகே. சரியா? அவங்க வந்து என்னன்னு சொன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ட growth இல்லாமல் ஆக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ். சரியா? இதுல கட்டாயம் மைக்ரோ ஆர்கானிசம் நான் சொன்னேன் மெயினா சர்ஜிக்கல் டஸ்டிங் பவுடர்ல. இதுல வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அழிக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே. அஸ்ட்ரிஞ்சன்ட் என்ன? அஸ்ட்ரிஞ்சன்ட் சரியா? இது மேபி மறந்திருக்கலாம். தெரியாம இருந்திருக்கலாம். சரியா? கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இல்லைன்னா உங்களுக்கு மறக்கிற சான்ஸ் இருக்குது. அஸ்ட்ரிஜென்ட் அப்படின்னு சொன்னா என்னண்டா இது வந்து இந்த அஸ்ட்ரிஞ்சன்ட் ஏஜென்ட்ஸ் அஸ்ட்ரிஞ்சன்ட் இதை உருவாக்கக்கூடிய இந்த இதுல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஸ் என்ன செய்யமாட்டா புரோட்டீன்ஸ் precipitate பண்ணும். சரியா? நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டீனை precipitate பண்ணும். டீட்டெயிலா தெரிய தேவையில்லை. அந்த வேர்டை உங்களுக்கு தெரியணுமே அதுக்காக வேண்டி சொல்றது. சரியா? இவங்க செய்யற வேலை டிஷ்யூஸை வந்து கண்ட்ராக்ட் ஆக்கும் அப்படின்னா செல்ஸை வந்து கண்ட்ராக்ட் ஆக்கும் டைட் பண்ணும். சரியா? சில நேரம் தேவையில்லாம சிக்ரேஷன்ஸ் வந்துட்டு இருக்குமே போன்ஸ்லயோ இந்த இடத்துல அந்த சிக்ரேஷன்ஸை குறைக்கிறதுக்காக என்ன செய்யுது டிஷ்யூஸை கண்ட்ராக்ட் பண்ணுது ஸோ தட் சிக்ரேஷன் குறையுது. சரியா? அந்த பர்பஸுக்கு தான் நாங்க அஸ்ட்ரிஞ்சன்ட் ஏஜென்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்றோம். சரியா? அடுத்தது பாருங்க ஆன்டிப்ரூரிட்டிக். அது என்ன ஆன்டிப்ரூரிட்டிக்டா? பியூரிஃபை ஆன்டிப்ரூரி பண்றதா? என்ன? ஆன்டிப்ரூரிட்டிக்ஸ் என்ன? இதுவும் வந்து ஒரு விதமான ப்ரூரைட்டிஸ் இச்சிங் இல்லைன்னா இந்த மாதிரியான பண்பை குறைக்கக்கூடிய ஏஜென்ட்ஸை கொண்டிருக்கு. சரியா? ஓகே. அடுத்த விஷயம் பாருங்க
இதுல வந்து கண்டெய்னர் எப்படி இருக்குது? இது கட்டாயம் நீங்க ஞாபகம் வைக்கணும். இப்போ ஒரு எம்சிக்கு ஸ்டெம்ல கூட வந்திருக்குது. சோ மறக்கவே இல்ல. கண்டெய்னர் எப்படி வருது? கிளாஸ் ஓ மெட்டல் கண்டெய்னர். சரியா? அது எது சொல்றாங்க? இந்த பார்ட் வந்து கிளாஸ் ஆக இருக்கேலும் இல்லண்டா மெட்டலாக இருக்கேலும். சரியா? கிளாஸோ மெட்டல் வேண்டிய மாதிரி இருக்கேலும் இந்த பார்ட். சரியா? மெயினான விஷயம் வித் perforated lid. This is perforated lid. சரியா? இதான் perforated lid. perforated lid என்றா என்ன? நீங்களோட வீட்ல கூட யூஸ் பண்ற ஃபேஸுக்கு அப்ளை பண்ற பவுடர் பாக்ஸ் எடுத்தா அதுல எப்படி இருக்கும்? துளைகளிடப்பட்ட மூடி இருக்கும். சரியா? அதைத்தான் நாங்க சொல்றது perforated lid. இந்த டேர்மை ஞாபகம் வைங்க. மைண்ட்ல என்ன விஷயம் ஏத்துங்க. இத பாடமாக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை. சரியா? சிம்பிளா பவுடர் பொட்டில எப்படி இருக்கும்? துளையிடப்பட்டிருக்குமே அது மாதிரியான லிட் தான் டஸ்டிங் பவுடர்ல இருக்குமே நல்லா ஞாபகம் வைங்க. சரியா? அதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல சொல்ற டேர்ம் வந்து perforated lid. This part may be metal or glass. அது எங்களுக்கு இஷ்யூ இல்லை. எதுவாகவும் இருக்கிறது. சரியா? சில நேரம் என்னவா இந்த டஸ்டிங் பவுடர்ஸ் வந்து ப்ரெஷரைஸ்ட் கேனிஸ்டர்ஸ்லயும் வரையிலும். அப்படின்னா ப்ரெஸ் பண்ணா சிஸ்டம் சத்தத்தோட போகும் பவுடர்ஸ். அந்த மாதிரி ப்ரெஷரைஸ்ட் கேனிஸ்டர்ஸ்லயும் டஸ்டிங் பவுடர்ஸ் வர இயலும். சரியா? இதை தாண்டி நான் இன்க்ளூட் பண்ணில்லாத ஒரு விஷயம் எம்சிக்யூல வந்திருக்கு. கட்டாயம் நாங்க இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளணும். சரியா? இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இவங்கள வரக்கூடியது ஓகே எனக்கு இதை எடிட் பண்ணிடலாம் போல. நாங்க கொஷன்ஸ் செய்வோம் அப்ப விளங்கும். சரியா? முதலாவது பாருங்க, டஸ்டிங் பவுடர்ஸ் ஆர் கிரிட்டி பவுடர்ஸ். என்ன மாதிரி கிரிட்டி பவுடர்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? மிஸ் கிரிட்டின் மீன்ஸ் அப்படின்னு என்ன? ஓகே கிரிட்டி என்றா ஓகே ஒருத்தர் ஃபால்ஸ் என்று சொல்லிக்கிறீங்க. சரியா? கிரிட்டி என்று சொன்னா அந்த துண்டு துண்டு மாதிரியான பவுடர்ஸ் அப்படின்னா நல்ல ஃபைனா சாஃப்டா இல்லாம துண்டு துண்டு மாதிரி சிறுசிறப்பான மாதிரியான பவுடர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்ற டஸ்டிங் பவுடர்ஸ். என்ன மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஃபால்ஸ். சரியா? உங்களுக்கு தெரியும் டஸ்டிங் பவுடர்ஸ் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? என்ன மாதிரி பவுடராக ஃபைன் இருக்கும்? பார்ட்டிகல். ஃபைன் பார்ட்டிகல்ஸ். ஃபைன் என்றா நல்ல எந்த மாதிரியானதாக இருக்கணும்? நல்ல ஒரு சாஃப்டான பார்ட்டிகல்ஸாக இருக்கணும். சரியா? ஏன் அப்படி சாஃப்டான பார்ட்டிகல்ஸாக இருக்கணும்? ஏன் சாஃப்டான பார்ட்டிகல்ஸாக இருக்கணும்? ஏன் சாஃப்டான பார்ட்டிகல்ஸாக இருக்கணும்? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அப்படி இல்லாம விட்டா இந்த டஸ்டிங் பவுடர்ஸ் வந்து ஒரு விதமான இரிட்டேஷனை கொடுக்குதாம். சரியா? அந்த ரீசனால இந்த டஸ்டிங் பவுடர்ஸ் என்ன செய்யுது? ஒரு கிரிட்டி பவுடர்ஸ் இல்லாம ஃபைன் பவுடர்ஸ் ஆக நல்ல சாஃப்டான ஸ்கின்னுக்கு நோகாம சூப்பர்ஃபிஷியல் அங்கே மேற்பரப்ப அப்ளை பண்ண நேரம் நோகாம ஒரு சாஃப்டான தன்மை கொடுக்கக்கூடியதான் டஸ்டிங் பவுடர்ஸ். சரியா? ஓகே ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க, are capable of absorbing skin moisture. என்ன மாதிரி ட்ரூ or false? ஃபால்ஸ். False. Okay. மத்தால்? ஓகே சரியா? இந்த இது வந்து ட்ரூ. சரியா? இந்த நோட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டில்ல, நான் கட்டாயம் இன்க்ளூட் பண்ணுவேன். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
டஸ்டிங் பவுடர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு அபிலிட்டி என்னண்டா, பொதுவான பண்பு எப்படின்னா, அவங்க வந்து ஆஹ், மொய் இதுட மொய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணும். சரியா? அப்படின்னா இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணும். அதான் டஸ்டிங் பவுடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மெயினான ஒரு பண்பு. சரியா? நாங்க சொல்ற சில நேரம் டஸ்டிங் பவுடர்ஸ் வந்து டெசிகண்ட் சொல்றோம். டெசிகண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுத்தி இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணும். சரியா? இப்ப நம்ம வளிமண்டலத்துல இப்ப நான் சும்மா நார்மலா ரூம்ல வச்சிருச்சுன்னா வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய ஏரை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டினா யாருக்கு இருக்குது? டெசிகன்ஸுக்கு இருக்கு. நாங்க பொதுவாவே சொல்ற டஸ்டிங் பவுடர்ஸ் எல்லாம் வந்து டெசிகண்டாக இருக்குது. சரியா? அப்ப இந்த டஸ்டிங் பவுடர் எங்க நாங்க அப்ளை பண்றோம்? ஸ்கின்ல அப்ளை பண்ணுவோம். ஸோ தட் அப்ப அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் என்ன செய்யும்? அப்சர்வ் பண்ணும். இந்த டெசிகண்ட்டுக்கு என்ன அபிலிட்டி இருக்குது? சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்குது. சரியா? அந்த வகையில பார்க்குற நேரம் இந்த டஸ்டிங் பவுடர்ஸ் என்ன செய்யுது? ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுது. சரியா? ஸோ தட் இது என்ன மாதிரி வருது? ட்ரூ. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க. டஸ்டிங் பவுடர்ஸ் ஷுட் பி அப்ளைட் as thick layers. என்ன மாதிரி உங்களோட ஆன்சர்? ஓகே பாருங்க, ஷுட் பி அப்ளைட் as thick layers என்றது வந்து ட்ரூ. சரியா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லெக்சர் நோட்ஸ்ல இல்ல. இதுதான் மறைமுகமா இருந்துச்சு. ஸோ நீங்க இதெல்லாம் என்ன செய்யணும்? இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஒன்று உங்களோட மைண்டுக்கு நல்லா போட்டுக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? நோட்ஸ்ல எழுதி வச்சிடணும். ஏன்னா இப்போ பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் போற நேரம் கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிற விஷயமே சும்மா வர வேணாம். ஒரு பென் அண்ட் பேப்பரோட வாங்க, இல்லை ஒரு கொப்பியோட வாங்க. அப்பதான் மைண்டுக்கு போகும். ஏன்னா பாஸ் பேப்பர் கிளாஸுக்கு வச்சாலும் நீங்க பாஸ் பேப்பர் கிளாஸுக்கு வந்தாலுமே நீங்க வேலை செய்யலைன்னா அதோட எஃபெக்டிவ் ஒன்று வராது. நான் எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலும் வேலையில நீங்க எழுதணும். இப்ப நான் சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். நீங்க மேபி இதுக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுத்திருந்தா ட்ரூ வந்திருந்தா ஏன் ட்ரூன்ற விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட பேப்பர்ல எழுதணும். சரியா? விளங்குதா? அப்படி படிச்சாதான் என்ன செய்யணும்? இந்த பாஸ் பேப்பர்ல நல்ல ஒரு அவுட்புட் எடுக்கணும். சரியா? இப்ப நாங்க இதை வந்து மேபி ஃபைனலா பேப்பர் செய்யற நேரம் ரிப்பீட் பண்ணப்படும். மற்றபடி நான் சாலிட் டோசேஜ் ஃபார்மே அகைன் நான் ரிப்பீட் பண்ண போறது இல்லையே. சரியா? எங்களுக்கு நிறைய பார்ட் இருக்குது கவர் பண்ணதுக்கு. சரி, ஸ்மார்ட்டா வேலை பார்த்துடுங்க. 2 ஹவர்ல இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டா ஈஸி. சரி, இப்ப செல்ற நேரமே மிஸ் ஆன பாயிண்ட மைண்டுக்கு போடுற, பேப்பர்லயோ பென்லயோ இல்லைன்னா ஆல்ரெடி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சதுலயோ நோட் பண்ணிக்கோங்க. விஷயம் முடிஞ்சு. சரியா? இப்போ ஹார்ட் ஒர்க் போடுறதை தாண்டி ஸ்மார்ட்டா வேலை பார்க்க தொடங்குங்க. சரியா? அப்ப ஈஸியா படிச்சு போய் தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. மாஞ்சி மாஞ்சி ஃபுல்லா இந்த 2 ஹவர் கிளாஸ்லயும் இருந்து இன்னும் 2 ஹவர் எக்ஸ்ட்ரா படிக்கணும் வேண்டிய தேவையில்லை. இதுல சரியா நீங்க படிச்சீங்கன்னா சில பேர் என்ன செய்வான், போனை எடுத்து பெட்ல சாஞ்சி நல்லா நான் சும்மா சொல்றதை கேட்டிருப்பீங்க. அதோட இஃபெக்டிவ்னஸ் குறைவு போகும் உங்களோட மைண்டுக்கு. அது ஓகே ஃபைன், அதோட இஃபெக்டிவ்னஸ் குறைவு. விளங்குதா? அதனால தான் சொல்றேன். சரி பாருங்க, இந்த பாயிண்ட்டுமே என் நோட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டில்ல. சரியா? should be applied as thick layers அப்படின்னு சொல்றதும் என்ன? ட்ரூ. சரியா? என்னண்டா இந்த யாரு இப்ப நான் பார்த்துட்டு ஒரு டஸ்டிங் பவுடர்ஸ் வந்து பொதுவா எஃபெக்ட் ஆகின ஏரியாஸ்னா மேபி அதோட வூண்டாக இருந்தா அந்த வூண்ட் அஃபெக்ட் ஆகின ஏரியா இது, அந்த வூண்ட் அந்த காயம் பழுது. சரியா? அந்த இடத்துல நாங்க இந்த டஸ்டிங் பவுடர்ஸ் ஒரு திக் லேயராக போட்டுருவோம். சரியா? அதுதான் முறை. தின்னல்ல ஒரு தடித்த திக் லேயர். திக்கன்னா என்ன? தடித்த ஒரு லேயராக நாங்க அப்ளை பண்ணுவோம். சரியா? ஓகே பாருங்க, அப்ப அது வந்து ட்ரூ. அடுத்தது பாருங்க டி. டிஸ்பென்ஸ் இன் சிஃப்டட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஓகே, அது என்ன ஆன்சர்?
false, ஃபால்ஸ். ஓகே. மத்தவங்க? ஓகே. நான் பார்க்கமா ஷிஃப்டட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் என்னது? இதை நான் சொல்றது வந்து ஷிஃப்டட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். சரியா? இன்னும் கிளியரா சொல்றேன்டா பாருங்க. பாருங்க. உங்களுக்கு விளங்குதா? விளங்காட்டி இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஷிஃப்டட் ஆஃப் கண்டெய்னர்ஸ்ண்டா எங்களுக்கு வந்து அதுல இது சின்ன துளை இல்லைண்டா ஹோல்ஸ் இருக்கும். அதை நாங்கள் டப் பண்றதோட ப்ரெஸ் பண்றதோட இல்லாட்டி ஷேக் பண்ணதோட அது வெளியே போகக்கூடிய மாதிரி வெளியே பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி தன்மையை கொண்டது. சரியா? இந்த இதுல ஸ்டெம்ல செல்ற விஷயத்தை பாருங்க. அதை தான் சொல்றேன். டிஸ்பென்ஸ் இன் ஷிஃப்டட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். நான் சொன்னேன் ஒன்று பெர்ஃபரேட்டட் லிட்டோடையதாக இருக்கும். சரியா? பெர்ஃபரேட்டட் லிட் மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அது அனுப்பக்கூடிய தன்மையுடையது. அதே மாதிரிதான் ஷிஃப்டட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் என்றாலும் ஒரு துளையூடாக அனுப்பக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. சரியா? சோ அதுவும் வந்து என்ன ட்ரூ. சரியா? பாருங்க. அடுத்த பார்ட் are suitable to be applied on wounds. அது என்ன மாதிரி ட்ரூ or false? true, ட்ரூ. ஓகே. அது சரி. சரியா? சர்ஜிக்கல் பர்பஸ். அடுத்தது வந்து அடுத்த டைப். ரெண்டுலையுமே என்ன பொதுவா சர்ஜிக்கல் பர்பஸ் ஆவார் நேரம் என்ன வூன்ஸுக்கு அப்ளை பண்றதுக்கு சூட்டபிளாக இருக்கும். சரியா? ஓகே. கன்ஃபியூஷன்ஸ் இருந்தா அகெயின் அகெயின் ரீட் பண்ணுங்க. விளங்கும் விளங்காட்டி எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். சரியா? ஓகே. அடுத்த எம்சிக்கு இதுக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் தாரேன். குயிக்கா செய்யுங்க. அது வந்து ஈஸி. பெரிய ஒரு டைம் எடுக்க தேவையும் இல்லை. 2 to 3 மினிட்ஸும் தேவையில்லை. டயலோன்ஸை பத்தி டிரெக்டா கொஸ்டினை கேட்டு போறாங்க. ஓகே. செய்யுங்க.
ஓகே ஓகே நான் பார்ப்போமே. ஓகே ஆன்சரும் சென்ட் பண்ணிக்கிறீங்க. வெரி குட். ஓகே சரி பார்ப்போம். இதுவும் வந்து ஈஸி. இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முதலாவது பாட்ட அளவுக்கும் இல்ல. என்ன விஷயம் இது சொன்னா நீங்க வந்து பாடமாக்கி வச்சுக்கணும். சும்மா ஒரு பயாலஜி பார்ட் மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸிபியன்ஸ் டேப்லெட் மேனுஃபேக்சரிங்ல வரக்கூடிய எக்ஸிபியன்ஸ். மேபி நான் நம்புறேன் இது வந்து எங்களோட ஆல்ரெடி வந்த ஆக்களுக்குண்டா டேப்லெட் இந்த டோசேஜ் ஃபார்ம் செய்யற நேரமே நான் இந்த கொஷன் வந்து செஞ்சிருப்பேன். சரியா? மறந்திருந்தா ஞாபகம் ஓட்டிக்கோங்க. சூட்டபிள் டயலுவன்ஸ் ஃபார் டேப்லெட் பிளெண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ். குயிக்கா டயலுவன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு போறேன். ஓகே பாருங்க. சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல முதலாவது பார்ட் தான் இது. ஓகே நாங்க டயலுவன்ஸுக்கே போவோம். எக்ஸிபியன்ஸ் சரியா? நான் சொன்னேன் ஏபிஐயை தவிர நிறைய எக்ஸிபியன்ஸ் நாங்கள் யூஸ் பண்றோம். ஒரு டேப்லெட் மேனுஃபேக்சர், கேப்சூல் மேனுஃபேக்சர் எதுவாக இருந்தாலும் நிறைய எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ரீசனுக்குமாக யூஸ் பண்றேன். சரியா? அந்த வகையில பாருங்க கம்ப்ரெஷன் ப்ராப்பர்ட்டி கூட்டுறதுக்காக இருந்தா பல்கிங் ஏஜென்ட், லுப்ரிகேட்டிங் ஏஜென்ட்ஸ் வருது. ஓகோலெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஒரு டேஸ்ட்டை கொடுத்துக்கிறதுக்கு. சரியா? ஒரு கசப்பா இருக்கிற மருந்துல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நாங்க சேர்க்கிற ஸ்வீட்னிங் ஏஜென்ட். சேம் வே ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஒரு ஃப்ளேவரை கொடுக்கறதுக்கு ஆரஞ்சு ஆயில், லெமன் ஆயில், மென்தால் இந்த மாதிரி. சரியா? கலரை கொடுக்கறது நாங்க சேர்க்கறது சொல்ற கலரிங் ஏஜென்ட். தென் ஸ்டெபிலைசர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வராம அதால எஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டி டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ற நேரம் நாங்க இவங்களையும் சேர்க்கிறோம். சரியா? ஓகே அடுத்தது பாருங்க டயலுவன்ஸ். இதுவும் ஒரு எக்ஸிபியன். சரியா? மறந்திருந்தா ஞாபகம் மூட்டணும். அடுத்தது பாருங்க பைண்டிங் ஏஜென்ட்ஸ். நான் இதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கல. அப்சர்பன்ஸ், தென் மாய்ஸ்னிங் ஏஜென்ட், கிளைடன் டு lubricant, டிஸ்இன்டிகிரண்ட் இந்த மாதிரி வருது. சரியா? இதுல என்ன விஷயம்டா இது ஒவ்வொன்றும் நாங்க சம்பந்தப்பட்ட நேரம் உடனே பார்ப்போம். இப்ப எங்களுக்கு கேக்குறாங்க எத டயலுவன்ஸை பத்தி. சரியா? அடுத்த முக்கியமான விஷயம் டயலுவன்ஸுக்கு சிமிலர் டேர்ம்ஸ் இதெல்லாம் இருக்கின்ற விஷயமும் தெரியணும். சரியா? இந்த இயர் பேப்பர்ல டயலுவன்ஸ் என்று கேட்டு அடுத்த இயர் பேப்பர்ஸ்ல பல்கிங் ஏஜென்ட்ஸ் சொல்லி கேட்கலாம். சரியா? அப்படி கேட்டால் நீங்க தெரிஞ்சிருக்கணும் பல்கிங் ஏஜென்ட் சொல்றது யாருக்கு? டயலுவன்ஸுக்கு. டயலுவன்ஸ், ஃபில்லர்ஸ், பல்கிங் ஏஜென்ட், பேஸ் இது எல்லாமே சேம் சிமிலர் டேர்ம்ஸ். சரியா? இதை நீங்க கட்டாயம் தெரியணும். இது டயலுவன்ஸ் நாங்க எதுக்காக பயன்படுத்துறோம் என்று சொன்னா இப்ப நான் சொன்னேனே எக்ஸிபியன்ஸ் வந்து ஒவ்வொரு பர்பஸுக்காக வேண்டி டேப்லெட் தயாரிக்கிற நேரம், கேப்சூல்ஸ் தயாரிக்கிற நேரம் சேர்க்கப்படுது. சரியா? அந்த வகையில டயலுவன்ஸ் இல்லைன்னா ஃபில்லர்ஸ் ஓ பல்கிங் ஏஜென்ட்ஸ் ஓ பேஸ் இவங்களை நாங்க சேர்க்கிற நோக்கம் ஒரு ரீசனபிளான சைஸை கொண்டு வரதுக்கு. ஒரு டேப்லெட்ல உண்மையிலேயே ஒரு ஏபிஐ தேவை மைக்ரோகிராம் அளவுலன்னு சொல்லுங்க. மைக்ரோகிராம் அளவுல தேவைன்றதுக்காக அந்த டேப்லெட்டை குட்டியா அந்த சைஸ்ல செய்யலுமா? ஏலா ஹேண்டில் பண்ணேலா. சரியா? அது ப்ராக்டிக்கல் இல்லை. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் வே கொண்டு வரதுக்கு சரியா ஹேண்டில் பண்ணதுக்கு ஈஸி ஆகிற மாதிரிக்கு என்ன செய்யணும்? சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் டேப்லெட். சரியா? அந்த சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சேர்க்கக்கூடிய எக்ஸிபியன்ஸ் தான் என்ன? டயலுவன்ஸ் ஆர் ஃபில்லர்ஸ் ஆர் பல்கிங் ஏஜென்ட்ஸ். சரியா? இதுண்டா நீங்க பாடமாக்கியே தான் ஞாபகம் வைக்கணும். சரியா? லக்டோஸ் பிபி, டெக்ட்ரோஸ், ஸ்டார்ச், சுக்ரோஸ், மெனிடால், டயோட்ரைகால்சியம் பாஸ்பேட், மைக்ரோகிறிஸ்டலின் செல்லுலோஸ். சரியா? இதை நீங்க பாடமாக்கி சரி ஞாபகம் வைக்கணும். அதான் முதலாவது விஷயம். சரியா? இங்க பாருங்க சூட்டபிள் டயலுவன்ஸ் ஃபார் டேப்லெட் பிளட்ஸ் இன்க்ளூட் முதலாவது லக்டோஸ். என்ன மாதிரி? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சொல்லுங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. ஓகே அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. முதலாவது விஷயம் என்ன? ட்ரூ. லக்டோஸ் வந்து ஒரு டயலுவன். சரியா? ஓகே ரெண்டாவது பாருங்க கால்சியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
calcium hydrogen phosphate. False. False. Okay. மத்தவங்க இதுவும் ட்ரூ தாம்மா. சரியா? என்னண்டா இது இன்னொன்று சிமிலர் வேர்ட். எப்படின்னா டையோ ட்ரை கால்சியம் பாஸ்பேட் இருக்குதானே, இந்த கால்சியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட்டை நாங்க டை கால்சியம் பாஸ்பேட் என்றும் செல்லுவோம். சரியா? இதுல நான் இப்ப எடிட் பண்ண வேணுமெண்டா மிஸ் ஆகாதே. இதுல பாருங்க, டைகால்சியம் பாஸ்பேட்டுக்கு நாங்க செல்ற இன்னொரு பேரு தான் அந்த எம்சிக்யூல தரப்பட்டிருக்குது. என்ன இன்னொரு பேரு? என்ன அது செல்லக்கூடிய இன்னொரு பேரு? கால்சியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் என்றும் நான் சொல்றோம். சரியா? ஹைட்ரஜன் பாஸ்பேட். சரியா? டைகால்சியம் பாஸ்பேட்டு செல்லக்கூடிய இன்னொரு சிமிலர் டேர்ம், சிமிலர் நேம் தான் என்ன? கால்சியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட். அதான் நான் சொன்னேன், வித்தியாசமா தரக்கூடிய ஒவ்வொரு பேரும் கூட நல்ல ஞாபகத்துல இருக்கணும். சரியா? ஓகே, அப்ப நாங்க டைகால்சியம் பாஸ்பேட்டு செல்லக்கூடிய இன்னொரு பேரு தான் கால்சியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட். சரியா? ஓகே, அப்ப அந்த ஸ்டெம் வந்து என்னவாய் வரும்? ஆன்சர் ட்ரூ ஆக வரும். சரியா? ஓகே, அடுத்தது டல்க். அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? உங்களோட ஆன்சர் என்ன? டல்க் என்ன மாதிரி ஆன்சர்? False. ஃபால்ஸ். ஓகே, வெரி குட். டல்க் என்னத்துக்காக பயன்படுத்துற? டல்க் என்னத்துக்காக பயன்படுத்துற? என்ன நோக்கம் எக்ஸிபியன்ஸ் டல்க்? டல்க்கு என்ன என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? ஓகே, லுப்ரிகன். சரியான விஷயம் தான். டல்க் வந்து என்னதாக வருது? டல்க் வந்து லுப்ரிகன் ஓ கிளைடன்ட்டுக்குள்ள வருது. ஸோ தட் இது வந்து என்ன? ஃபால்ஸ். சரியா? ஓகே, அடுத்தது டி ஸ்டார்ச். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓகே, ஸ்டார்ச் என்ன மாதிரி? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அது சந்தேகம் என்னவாலும் இருக்கா? இல்லை தானே? ஸ்டார்ச்சை பாருங்க என்னத்துல இருக்குது. ஸ்டார்ச் பாருங்க, ஸ்டார்ச் வந்து மெயினாக, சாரி, ஸ்டார்ச் மியூசிலேஜ், இது ஸ்டார்ச். சரியா? ஸ்டார்ச் வந்து என்னத்துல சேர்க்கப்படுது? பல்கிங் ஏஜென்ட்டாக சேர்க்கப்படுது. ஸோ தட் ஸ்டார்ச்ன்றது ட்ரூ. சரியா? அடுத்தது மெக்னீசியம் ஸ்டியரேட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. ஓகே, ஃபால்ஸ். அப்ப அதுக்குரிய என்ன பண்பு இருக்கு மெக்னீசியம் ஸ்டியரேட்டுக்கு? மெக்னீசியம் ஸ்டியரேட்டுக்கு என்ன பண்பு இருக்குது? மெக்னீசியம் ஸ்டியரேட் என்னவாக இருக்குது?
பாருங்க மெக்னீசியம் ஸ்டியரேட்டோ ஸ்டியரிக் ஆசிட் கிளைடன்ட்டோ lubricant-ஆக வருது. ஸோ அதுவும் வந்து ஃபால்ஸ். சரியா? ஓகே. இந்த MCQ சரி, அடுத்தது செய்யுங்க. ஒரு 2 to 3 minutes டைம் தரேன்.
ஓகே. டிஸ்கஸ் பண்ணுவோமே. ஒருத்தர் இந்த கொஸ்டினை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க ஒருத்தர் கொஸ்டினை. Oral powders are easier to swallow than tablets. ம். கேக்குதா ஓகே. மிஸ்? ஓகே கேக்குது. ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. Oral oral powders are easier to swallow than tablets, are more stable than liquid dosage forms, use starch as a diluent, disperse easily in liquids, get absorbed faster than tablets. ஓகே. பாருங்க. முதலாவது விஷயம் சொல்றாங்க ஓரல் பவுடர்ஸ். இதுல கம்ப்ளீட்டா நடக்கிறது வந்து இந்த முதலாவதுல வந்து முதலாவது ரெண்டாம் வந்து கம்பேரிசன். சரியா? எதோட கம்பேர் பண்ணுவாங்க? பவுடர்ஸையும் டேப்லெட்டையும் கம்பேர் பண்றாங்க. முதலாவது பாயிண்ட்ல. சரியா? முதலாவது என்ன சொல்றேன்டா ஓரல் பவுடர்ஸ் ஆர் ஈஸியர் டு ஸ்வெலோ தேன் டேப்லெட். என்ன ட்ரூ ஓ ஃபால்ஸ்? உங்களோட ஆன்சர் என்ன? ட்ரூ ஓ ஃபால்ஸ்? True. ட்ரூ. மத்தவங்க? False. ஃபால்ஸ். ரெண்டு ஆன்சர் வருது. ஏன் ஃபால்ஸ்? என்ன ரீசன் ஃபால்ஸ்ன்றதுக்கான காரணம்? சரியா? உண்மையிலேயே இது வரப்போறது வந்து ட்ரூ. ஐயோ இது என்ன இது? சரியா? இதுல வந்து முதலாவது பாயிண்ட் இங்க வரக்கூடியது வந்து ட்ரூ தான். சரியா? ஏண்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இது போக மாட்டேங்குது. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டேப்லெட்டையும் பவுடரையும் யோசிச்சு பாருங்க. சரியா? இது இதுல வந்து டேப்லெட் எடுத்தா சிலது பெரிய சாலிட் மேஸ் ஆக இருக்கும். சும்மா ஒரு திணிவு நல்ல ஒரு திணிவு கட்டியா தான் இருக்கும். அதையும் பவுடரையும் யோசிச்சு பாருங்களேன். எதை ஈஸியா எடுக்கலும்? பவுடர்ஸ் வந்து ஈஸியா ஸ்வெலோன்னா நாங்க விழுங்குறது. சரியா? ஈஸியா விழுங்கிடலாம். சரியா? பவுடர்ஸையும் டேப்லெட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. டேப்லெட்னா சிலது சிக்கும், இருவும், நல்ல பெரிய டேப்லெட்டாக இருக்கும். பாதிக்கு உடைச்செடுப்பீங்க. எத்தனாயிரம் பிரச்சனை வரும். சரியா? பவுடர்ஸ் வந்து பொதுவா நல்ல ஃபைன், சாஃப்ட்டான பவுடர்ஸாக இருக்கும். அது நாங்க ஈஸியா எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சரியா? அதால இது ஃபால்ஸாக வராது. இது ட்ரூ. சரியா? ஃபால்ஸ் என்று சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் விஷயம். சரியா? எங்களுக்கு டேப்லெட் வந்து ஒரு திணிவு கட்டியா அந்த விழுங்கோணும் தொண்டைக்குள்ளால் அது போறது ஒரு இடம் வேணும். சரியா? அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில நேரம் சிக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை வரும். பவுடர்ஸ வந்து ஈஸியா எங்களுக்கு ஸ்வெல்லோ பண்ணிக்கலாம். சரியா? 2வது Mhm. பாருங்க. Okay, miss. 2வது என்ன? அந்த பவுடர்ஸ் வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி டேக் பொதுவா பண்ணும்போது பொதுவாவே நாங்க எடுக்க செல்றது எந்த பவுடராக இருந்தாலும் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிதான். மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரியா சும்மா எடுக்கிற பவுடர்ன்னு எந்த நாலேஜ் படிக்க தெரிஞ்சு எதுவுமே இல்லை. சும்மா நாங்க பவுடர் இன்டேக் பண்ற மாதிரி. பொதுவாவே பவுடர்ஸ்ன்னா கொஞ்சமாச்சும் தண்ணியோட சரி மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவில் பொதுவாவே நான் சொல்றது பவுடர்ஸ் வந்து பெரிய அளவு பொருள் ஓஆர்எஸ் மத்தது இந்த மாதிரி கல்பைன் இந்த மாதிரி சில பவுடர்ஸ் தான் போகும். பொதுவா கொஞ்சம் தண்ணியோட அப்படிலாம் நிறையவாக இருந்தாலும் டைம் கொடுத்து அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். டேப்லெட்டை விட வழக்கமா ஈஸியான வேல தான் என்ன பவுடர்ஸை விழுங்குறது இருக்கும். சரியா? கிளியரா? ஓகே மோஸ்ட் மிஸ். ப்ராபப்ளி நாங்க சும்மா பவுடரா விழுங்க மாட்டோம். சரியா? ஓகே. 2வது பாருங்க. ஓரல் பவுடர்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். அது என்ன மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. ட்ரூ. ஓகே. அது எல்லாருடைய ஆன்சர் ட்ரூ. ஏன்னா அது சரி. சரியா? என்னண்டா பொதுவாவே உங்களுக்கு தெரியும்
லிக்விட் டோசேஜ் ஃபார்மை விட சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ட ஸ்டெபிலிட்டி கூட. இந்த நுண்ணங்கி தாக்கங்கள் இந்த மாதிரியான பிரச்சனை குறைவு. சரியா? அதால நான் சொல்றது வந்து பவுடர்ஸ் வந்து பொதுவாக என்னதாக இருக்கும்? ஸ்டெபிலிட்டி கூடன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? ஓகே, அது வந்து நான் கொடுக்கறது ட்ரூ. சரி, அடுத்தது பாருங்க. யூஸ் ஸ்டார்ச் ஆஸ் அ டைலூவன்ட். அதுக்கு என்ன உங்களோட ஆன்சர்? True. ட்ரூ. ஓகே, மத்தவங்க? True. ஸ்டார்ச்சை வந்து டைலூவன்ட்டாக நாங்க பயன்படுத்துறோம். பவுடர்ஸ்ல டைலூவன்ட்டாக நாங்க பயன்படுத்துறோம். சரியா? சில பேரு கருத்து வேறுபாடு இருக்கு இதுல. நாங்க ஸ்டார்ச்சை பயன்படுத்துற நேரம் மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணதால கம் மாதிரியான தன்மை வரையிலும் ஒட்டக்கூடிய தன்மை வரையிலும் ஸோ நாங்க ஸ்டார்ச் டைலூவன்ட்டா பயன்படுத்த கூடாது அப்படி என்ற ஒரு வாதமும் இருக்குது. சரியா? ஆனா நாங்க ஸ்டார்ச் டைலூட்டா பயன்படுத்துறோம் பல்க் கொடுக்கறதுக்காக வேண்டி அப்படின்ற ஒரு வாதமும் இருக்குது. சரி, இந்த மாதிரி வார நேரம் நீங்க ஆன்சர் பண்ணாம இருக்கிறது வந்து சூட்டபிளாக இருக்கும். சரியா? அதனால நான் இந்த இடத்துல ட்ரூ ஓ ஃபால்ஸ் போட்டு வைக்கிறேன். சரியா? உங்களுக்கு ஞாபகம் பார்த்துக்கு இது ரெண்டு மாதிரியுமே எடுக்கப்படுது. அதால அப்படி போடுறேன். சரியா? கிளியரான இது ஒன்று இல்ல. இவரு டீட்டெயிலா கிளியரா கிடைச்சா செல்றேன் உங்களுக்கு நான். இந்த மாதிரியான இதுல நீங்க போட்டண்டா இப்ப இந்த இயர்ல வந்து மேபி இதுக்கு ட்ரூ கொடுத்திருந்தா உங்களுக்கு நீங்க ஃபால்ஸ் போட்டு சில நேரம் என்ன நடந்திருக்கணும் மைனஸ் மார்க்ஸ் ஆட் ஆகி மிச்ச நாளும் சரி இந்த ஒன்று பிரியால 3 மார்க்ஸ் தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இந்த மாதிரி டவுட்ஃபுல்லான ஸ்டெம்ஸுக்கு நீங்க மார்க் பண்ணாம இருக்கிறது சூட்டபிளாக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த ஸ்டெம் பாருங்க. oral powders disperse easily in liquids. என்ன மாதிரி? True or false? True. 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 எல்லாரும் ட்ரூவா? ஈஸிலி டிஸ்பர்ஸ் பண்றான் எங்க? லிக்விட்ல. என்ன மாதிரி ஆன்சர்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ஓகே, அது சரி. சரியா? ஓரல் பவுடர்ஸை வந்து ஈஸியா எங்களுக்கு வந்து கரைச்சிடலாம். நான் சொன்னேன் ஈஸியா கரைச்சு ஈஸியா இன்டேக் பண்ண இயலும். சரியா? அதுல இந்த ஒரு ட்ரபிளும் இல்ல. ஓகே, அடுத்தது பாருங்க. oral powders get absorbed faster than liquid. True or false? True. 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 டேப்லெட்ஸை விட ஃபாஸ்டாக அப்சர்வ் ஆகுமா? ஏன் அது ட்ரூ? ஏன் அது ட்ரூன்னு சொல்றதுக்கான காரணம்? என்னோட சர்ஃபேஸ் ஏரியா கூட பவுடர்ஸ்க்கு அடுத்தது அந்த உடைக்க வேண்டிய தேவை இல்லை தானே? சர்ஃபேஸ் ஏரியா கூட அதால குயிக்கா ரியாக்ஷனை காட்டும். சரியா? அதால அந்த மேற்பரப்பு கூட அதால குயிக்கா எங்களுக்கு ஆக்ஷன் கிடைக்கும். டேப்லெட்ஸாக இருந்தா அது உடைஞ்சி அது ரியாக்ஷனுக்கு டைம் எடுக்கிறதுக்கு நேரம் தேவை. சரியா? அதால உம் அது வந்து டைம் எடுக்கும் வந்து இது யாரு டேப்லெட்டுக்கு டைம் எடுக்கும் பவுடர்ஸுக்கு டைம் எடுக்காது. சரியா? அடுத்தது இந்த இதுலயும் சில பேர் மாறி
ஃபால்ஸும் கொடுக்குறாங்க. நானும் செஞ்ச நேரம் இதுல கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் தந்திருக்கேன். சரியா? டிஸ்பர்ஸ் ஈஸிலி இன் லிக்விட் வந்து சில பேரு அது கஷ்டம், பவுடர்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா கரையாது, மேல படிஞ்சிட்டுமா இருக்கும் அப்படின்னும் சொல்ற. ஆனா மெஜாரிட்டி இதுக்கு போறது வந்து ட்ரூ தான். ஏன்னா ஈஸியா கரைஞ்சிடும். கம்பேரா இந்த பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய பவுடர்ஸை பார்க்க சொல்ல ஈஸியா கரையுது என்ற கருத்துப்படி எடுக்கிறேன். சரியா? நான் செல்லி வச்சு கூட நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுக்காக. சரியா? ஓகே. எங்களுக்கு அடுத்ததையும் செய்யலாம். Quoted for the following properties 2017 October 21. சரியா? அதையும் செய்யுங்க. ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி டைம் தாரேனே, குயிக்கா செய்யுங்க. ஓகே, பார்ப்போம். சரியா? பாருங்க. இதுல கம்ப்ளீட்டா கேட்குது டேப்லெட் கோட்டிங்க பத்தி. சரியா? நாங்க கோட்டிங்க பத்தி இன் டீட்டெயிலா சொல்லி தந்திருக்கோம். அத கொஞ்சம் அகைன் ஞாபகப்படுத்திட்டு வருவோம். இதுல எங்களுக்கு ஞாபகப்படுத்துற அளவுக்கு கம்பேரிசனே போன. ஓகே, ஓகே. இதான் நாங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்கு தேவையான ஒரு பார்ட். கோட்டிங் சம்பந்தமான விஷயம். சரியா? ஓகே, வெயிட்.
ஓகே. டேப்லெட் கோட்டிங் அப்படின்டா நீங்க உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஞாபகமா இருக்கும். இல்லாதவங்க நினைவூட்டிக்கோங்க. கோட்டிங் அப்படின்னு சொன்னா, ஒரு அவுட்டர் லேயர நாங்க வெளியால குடுக்குறது. சரியா? ஒரு 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 தின் லேயர நாங்க வெளியால ஒரு கோட்டிங் என்றதுரை உங்களுக்கு விளங்கணும். விளங்குதா? இப்ப நீங்க இது ரிவிஷனே பண்றது. சரி, ஒரு லேயர நாங்க சுத்தி குடுக்குறோம். மெயினான டேப்லெட் கோர் வந்து உள்ள இருக்கும். அத சுத்தி நாங்க வெளியால குடுக்கக்கூடிய ஒரு லேயர தான் டேப்லெட் கோட்டிங் என்று சொல்றோம். சரியா? இந்த கோட் பண்றதுக்கு மேபி ஒரு இன்கிரீடியன்ட்ட வச்சு நாங்க செய்யலாம். சரியா? இல்லண்டா, அத விட கூட இன்கிரீடியன்ட்ட வச்சு நாங்க கோட் பண்ணுவோம். சரியா? இந்த கோட்டிங்க்கு. ஓகே. இந்த கோட்டிங்கால நாங்க செய்றது ட்ரக் ரிலீஸ் ஆகுறத மாடிஃபை பண்றோம். நார்மலா ஒரு ஜெனரல் டேப்லெட் ரிலீஸ் ஆகுற மாதிரியே இல்லாம, நாங்க ஒரு மாடிஃபிகேஷன குடுக்குறோம். அதத்தான் நாங்க டேப்லெட் கோட்டிங்ன்னு சொல்றோம். சரியா? கோட் பண்ணா ஒரு ஸ்மூத்தான, பார்க்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாலிஷ்டான ஒரு தன்மை வந்து வரும். நார்மலான ஜெனரல் டேப்லெட்ட தாண்டி. சரியா? அடுத்த விஷயம், கோட்டிங்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இது இது பெரிய அளவு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. டைப்ஸ் ஆஃப் கோட்டட் டேப்லெட் வந்து நல்ல முக்கியமான ஒரு ஏரியா. சரியா? ஃபில்ம் கோட்டட், சுகர் கோட்டட், என்டரிக் கோட்டட், கம்ப்ரஷன் கோட்டட். சரியா? இந்த 4 டைப் ஆஃப் கோட்டட் டேப்லெட்ஸ் இருக்குது. சரியா? ஒன்று ஃபில்ம் கோட்டட் சின்ன ஒரு தின் லேயராக வரும். சுகர் கோட்டண்டா நல்ல ஒரு ஹெவியா அந்த கோட்டிங்கே எக்ஸ்ட்ரா பாரத்தை குடுத்துரும் டேப்லெட்டுக்கு. என்ட்ரிக் கோட்டடா இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். சரியா? என்ட்ரிக் கோட்ட பத்தி நிறைய கொஸ்டின் இதுல வருது. சரி, இந்த கொஸ்டின்ல கூட என்ட்ரிக் கோட்ட மெயினா கேட்டு வந்திருக்கு. சரியா? மறைமுகமா என்ட்ரிக் கோட்டை வச்சுதான் இந்த கொஸ்டினே வந்திருக்கு. சரி, கம்ப்ரஷன் கோட்டட் பெரிய அளவுக்கு இல்ல. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. இதுல நாங்க பார்ப்போம். சரியா? ஃபில்ம் கோட்டட் நான் சொன்னேன். என்ன மாதிரி ஒரு தின் லேயர். அத பத்தி பெருசா சொல்றதுக்கு இல்ல. இதுவும் இல்ல. ஓகே. அடுத்தது வந்து என்டரிக் கோட்டட். என்டரிக் கோட்டட்னா உங்களுக்கு ஞாபகமோ தெரியா? ஓகே, நான் சொல்லல. என்டரிக் கோட்டிங்னா என்ன? உங்களுக்கு ஞாபகமானது நீங்க சொல்லுங்க. என்ட்ரிக் கோட்டிங்னா என்ன? உங்களுக்கு என்ன ஞாபகம்? இல்லன்னா இத பார்த்து சரி எனக்கு சொன்னால் போதும். பேசுங்க. என்டரிக் கோட்டிங் அப்படின்றால் என்ன? ஸ்டொமக்ல வந்து டேப்லெட் உடையாம இன்டெஸ்டைன்ல போயிட்டு அங்க அப்சர்வ் ஆகிறதுக்காக கோட் பண்றது. ஓகே, வெரி குட். அதான் கிளியரான பாயிண்ட். சரியா? ஸ்டொமக் எங்க இருக்குது? நாங்க இப்படி இன்டேக் பண்ணா இப்படி வரும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு இதுல வந்து எங்கட நான் சாப்பாட்டு தொகுதி நான் சொல்றேன். சரியா? இந்த ஸ்டொமக்ல ரிலீஸ் ஆகாம, சரியா, அந்த டேப்லெட் வந்து இந்த ஸ்டொமக்ல இதாகாம அந்த இடத்துல ப்ரிவென்ட் பண்றதுக்காகத்தான் நாங்க வந்து கோட்டிங்க கொடுத்திருக்கோம். என்ட்ரி கோட்டிங். சரியா? சோ டேப்லெட் இந்த இடத்துல எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாம போயிட்டு எங்க ரிலீஸ் ஆகும்? எங்கட இன்டெஸ்டைன்ல. சரியா? எங்கட குடல் இருக்குதானே, அந்த குடல்ல தான் டேப்லெட் போயிட்டு ரிலீஸ் ஆகும். சரியா? அப்படி என்றா கேஸ்ட்ரிக் அசிட், லோ பிஹெச், அசிடிக் பிஹெச் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது? என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸுக்கு இருக்குது. என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ் மீன் அந்த கோட்டிங்க்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிலீஸ் ஆகாது. மாறாக எங்க ரிலீஸ் ஆகும்? இன்டெஸ்டைன்ல ரிலீஸ் ஆகும். சரியா? என்ன விஷயம்னா இந்த இடத்துல ரெசிஸ்ட் பண்ணுது. கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிட ரெசிஸ்ட் பண்ணுது. யாரு? இந்த என்ட்ரிக் கோட்டட் டேப்லெட்ஸ். இந்த இடத்துல ஃபுல்லா அந்த டேமேஜ் ஆகாம, டேப்லெட் ஒன்றும் நடக்காம அப்படியே ப்ரிவென்ட் பண்ணும். நார்மலா ஜென்ரலா வரக்கூடிய டேப்லெட்ஸ் வந்து டிசால்வ் ஆகும். இந்த இடத்துல உடையும் அந்த இதெல்லாம் நடக்கும். ஆனா என்ட்ரிக் கோட்டட் டேப்லெட்ஸ் இதுல இதாகாது. சரியா? இங்க வந்து நாங்க இப்படி என்ட்ரிக் கோட்டடா தயாரிக்கிறதுக்கான ரீசன்ஸ் அடுத்த விஷயம் தெரியணும். சரியா? முதலாவது எனது சில சில ஏபிஐஸ் இருக்குது. சிலது வந்து
உண்மையிலே அவங்க லோ பிஹெச்ல அசிடிக் பிஹெச்ல அவங்க ஸ்டேபிள் இல்ல, விச் மீன்ஸ் உடைஞ்சிரும், டிக்ரேட் ஆகிடும், பழுதாயிரும். சரியா? சில ஏபிஐ, சில ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் நாங்க நோக்கமா மெயினா கொடுக்கறதே அந்த ஏபிஐ உடம்புக்குள்ள வைத்து பர்டிகுலர் இஃபெக்டை தரணும், ஒரு தெரப்பியூட்டிக் ஆக்ஷனை தரணும் அப்படின்றதுக்காகத்தான் நாங்க கொடுக்குற ஏபிஐ. அப்படி கொடுக்கக்கூடிய ஏபிஐ சிலது வந்து இந்த லோ பிஹெச்ல, விச் மீன்ஸ் அசிடிக் பிஹெச்ல ஸ்டேபிள்லண்டா அப்ப ஸ்டொமக்கு போனதுமே இந்த மாதிரியானது வந்து உடைச்சு போட்டுரும், அதை ஃபுல்லா டிக்ரேட் ஆகிடும். அப்ப நாங்க குடிக்கிற மருந்தாலையும் வேற இல்லை. ஸோ அந்த அசிட் அட்டாக்கை தடுக்கிறதுக்காக லோ பிஹெச்ல ஸ்டேபிள் இல்லாத என்ன ஏபிஐஸை வந்து அசிட் அட்டாக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் நாங்க என்ன செய்யறோம், என்டரிக் கோட்டிங்க செய்யறோம். சரியா? மெயினான எக்ஸாம்பிள் யாருண்டா எரித்ரோமைசின் டேப்லெட், இதுவும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? ரெண்டாவது விஷயம், சில டேப்லெட்ஸ் வந்து இங்க போயிட்டு இந்த ஸ்டொமக்ல ரிலீஸ் ஆகுற நேரம் சரியான ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும். எங்கட ஜிஐ அந்த ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய மியூக்கோசாவில் சரியான ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும், இரிட்டன்ட் எஃபெக்ட் கொடுக்கும். சரியா? அப்படின்னா விச் மீன்ஸ் என்ன, கெஸ்ட்ரைட்டிஸை உருவாக்கும், கெஸ்ட்ரைட்டிஸை ஃபார்ம் பண்ணும். சரியா? அந்த கெஸ்ட்ரிக் வராம இருக்கிறதுக்கு, கெஸ்ட்ரைட்டிஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்வோம், நாங்க என்ட்ரிக் கோட்டிங் செய்வோம். சரியா? மூணாவது விஷயம் என்னன்னா, to help absorption of certain drug which is preferentially absorbed in the small intestine. சில மெடிசின்ஸ் உண்மையிலேயே நல்ல ஒரு அப்சார்ப்ஷனை காட்டு, நல்ல ஒரு இஃபெக்டை காட்டுறது வந்து எங்க அப்சர்வ் ஆயினால ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. ஸோ தட் என்ன, அந்த மாதிரியான மெடிசின்ஸையும் நாங்க என்ட்ரிக் கோட்டிங் பண்ணி கொடுப்போம். சரியா? ஓகே, கோட்டிங்ல அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. சரியா? இந்த பாருங்க, நான் இது செய்யற நேரம் செஞ்சும் இருக்கேன். ஓகே, பாப்போமே. இப்ப கேள்வி பார்ப்போம். கோட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கம்ப்ளீட்டா நல்ல ஞாபகம் வந்திருக்கு. சரியா? Tablets are coated for the following properties, true or false. முதலாவது சொல்றாங்க to avoid deterioration of the active ingredients in the intestine. True or false? False. ஏன் false? ஸ்டொமக்ல டிட்டரியேட் ஆகிறத அவாய்ட் பண்றதுக்கு தான் கோட் பண்ண. அதுதான் விஷயம். நாங்க என்டரிக் கோட்டிங் பண்றது, என்டரிக் கோட்டிங் அல்ல பொதுவா என்டரிக் கோட்டிங் மெயினா கோட்டன் கேட்டாலும் எங்களுக்கு அதைத்தான் நாங்க எடுக்கணும் இங்க. சரியா? கோட்டிங் பண்றதுல நோக்கம் என்ன, ஸ்டொமக்ல ரிலீஸ் ஆகப்படாது. சரியா? இங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகப்படாதுன்னா அந்த ஸ்டொமக்ல டிட்டோரியேட் ஆகப்படாது, அந்த நோக்கத்துக்காகத்தான் இதாக்குறோம். சரி, இங்க என்ன சொல்லிக்குது, டு அவாய்ட் டிட்டோரியேஷன் ஆஃப் த ஏபிஐ இன் தி இன்டெஸ்டைன், நாட் இன் இன்டெஸ்டைன். இங்க என்ன வரணும், இன் ஸ்டொமக்னு வந்திருந்தா இது மேபி சரியாக வரும். சரியா? இன்டெஸ்டைன்ல நாங்க ரிலீஸ் ஆகிறது ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஒன்றும் செய்யலே. ஸோ இது வந்து ஃபால்ஸ். முதலாவது ஸ்டெம் வந்து ஃபால்ஸ். ஓகே, ரெண்டாவது டு accelerate absorption in the intestine. அதுக்கு என்ன ஆன்சர்? ட்ரூ. ட்ரூ. மற்றவங்க? சரியா? டு accelerate absorption in the intestine அப்படின்னு சொல்றது ஃபால்ஸ். நல்லா விளங்கிடுங்க. நாங்க கோட்டிங் பண்றதால எந்த ஒரு இடத்துலையும் அப்சார்ப்ஷனை கூட்டுறது எங்கிட்ட நோக்கம் இல்லை. சரியா? அது என்ன செய்யும், அது கவர் பண்ணும், டேப்லெட்டை கவர் பண்ணும், கோட்டிங் என்று சொல்றது. அந்த கவர் பண்றது வந்து அப்சார்ப்ஷனை கூட்டுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரியா? டேப்லெட்டை கவர் பண்றதுதான் செய்த, மற்றபடி
என்ன அப்சார்ப்ஷனை கூட்டுற ஒரு வேலையும் செய்யாது. விளங்குதா? இதுல சொல்லுங்க டு அக்சலரேட் மீன் கூட்டுறது. அப்சார்ப்ஷன் இன் தி இன்டெஸ்டைன்ல அப்சார்ப்ஷனை கூட்டுற அப்படின்னு சொல்ற. சரியா? ஆனா உண்மையான விஷயம் கோட் பண்றதுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் சம்பந்தம் இல்ல. சரியா? சோ Okay, அதுவும் Miss. வந்து ஃபால்ஸ். சரியா? ஓகே, அடுத்தது சி ஸ்டெம்ம பாருங்க. சீஸ் ஓ அடுத்தது சி ஸ்டெம். தீல செல்ற விஷயம் பாருங்க. டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் தி என்வாயரமெண்டல் ஹசார்ட்ஸ். அது என்ன மாதிரி? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. ஃபால்ஸ். மத்தவங்க? அது வந்து ட்ரூ. ஏன் ஃபால்ஸ் என்னீங்க? காரணம் என்ன? காரணம் என்ன? டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் தி என்வாயரமெண்டல் ஹசார்ட்ஸ்ன்றது ஃபால்ஸ் என்று சொன்னீங்க. என்ன ரீசன்? நோட்டை வச்சுட்டு சொன்னேன் அந்த பர்பஸ் அதுல இல்ல தானே. என்ன? நோட்ல இருக்கிற மாதிரி சொன்னேன் மிஸ். உங்களுக்கு இது விஷயம் விளங்குதா? டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் தி என்வாயரமெண்டல் ஹசார்ட்ஸ் ம். என்று சொன்னா சரிதான். ஏன்னா கோட்டிங் கொடுக்கறதால ஒரு லேயர் ம். கொடுக்கப்படுது. ஸோ அது வந்து ஏர்ல இருந்து ம். ப்ரொடெக்ட் பண்ணுது. சரியா? மிச்சம் மிச்சம் என்ன வரக்கூடிய ஓகே. என்வாயரமெண்டல் ஹசார்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. சரிதானே? கிளியரா ஓகே கிளியர் மிஸ். இல்லாட்டி கேளுங்க. சரியா? பிரச்சனை இல்லை. நாங்க டிஸ்கஷனே பண்றது டைம் கிளியர் இல்லாட்டி கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து டி ஸ்டெம். டி ஸ்டெம் பார்ப்போம். பாருங்க. டு மாஸ்க் அன்பிளசன்ட் டேஸ்ட். அது என்ன மாதிரி? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. ஃபால்ஸ். ஓகே, மத்தவங்க? இது வந்து ட்ரூமா? சரியா? ஏன்னு சொன்னா இப்ப நாங்க சுகர் கோட்டிங் ஒன்று படிக்கிறோமே, அந்த சுகர் கோட்டிங் பண்ற ரீசனே இந்த அன்பிளசண்டாக இருக்கக்கூடிய டேஸ்ட, அன்பிளசண்டாக இருக்கக்கூடிய என்ன ஆர்டர், இதுல வந்து செய்யும். சரியா? அப்ப சுகர் கோட்டிங்கால மெயினா நடக்கிறது இது என்ன? மிஸ் இது அந்த கொமனா கோட்டிங்னு கேட்டீங்க சுட்டி அது ட்ரூ. ஸ்பெசிஃபிக்கா என்டரிக் கோட்டிங்னு கேட்டா அது ஃபால்ஸா வருமே. எது? டி ஸ்டெம்மா? ஓ டி ஸ்டெம். என்ட்ரி கோட்டிங்னு கேட்டா ஏன்னா இது அப்படி சொல்லலாம். சரியா? இது பொதுவா இந்த கொஸ்டின்ல வந்து கேட்டிக்கிற கோட்டிங்க பத்தியே இந்த முதல் ரெண்டும் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்குது? கம்ப்ளீட்டா என்ட்ரி கோட்டிங்க ஃபோக்கஸ் பண்ணிக்குது. இது கொமனா வருது. இது இது கிட்டத்தட்ட கொமனா தான் வருது. சரியா? டு ஓகே. மாஸ்க் அன்பிளசன்ட் டேஸ்ட். இது செய்யறது இந்த அன்பிளசன்ட் டேஸ்ட்டை மாஸ்க் பண்ணக்கூடிய வேலையை செய்யற ஆள் யாருன்னா தட் இஸ் சுகர் இது கோட்டிங். சரியா? சுகர் மற்ற கோட்டிங். கோட்டிங்னால சுகர் கோட்டிங் தான் மெயினா செய்யும். சரி, ஓகே. அடுத்தது ஈஸ்டெம். ஈஸ்டெம்ல என்ன சொல்றாங்க? டு பிரிவென்ட் இரிட்டேஷன் ஆஃப் த மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் த மவுத். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
என்ன மாதிரி ஆன்சர் அதுக்கு? False. ஃபால்ஸ். ஓகே, மத்தவங்க? உண்மையிலே கோட்டிங் வந்து இந்த இரிட்டேஷன் ஃபீலிங்கை இல்லாமல் ஆக்குது. சரியா? அதனால அதுக்கு நாங்க ட்ரூ தான் கொடுக்கணும். மெயினா ஃபில்ம் கோட்டிங் வார நேரம் என்ன செய்யுதுன்னு சொன்னா மவுத்ல இருக்கக்கூடிய இரிட்டேஷனை இல்லாமல் ஆக்க கொடுக்குறோம். சரியா? அதால இது வந்து ட்ரூ. ஓகே, இதுவும் வந்து ட்ரூ. விளங்கிச்சா? டவுட் இருக்கா? விளங்கிருக்கும் தானே? ப்ரிவென்ட் இரிட்டேஷன் Okay. ஆஃப் ஃபில்ம். ஓகே, இதோட நாங்க நிப்பாட்டுவோம். அடுத்த இது வந்து நாங்க இன்ஷா அல்லாஹ் டியூஸ்டே செய்வோம். சரியா? சாலிடுக்கு நான் சாலிடோசன் ஃபார்ம் நிறைய கிளாஸ் இழுக்கிற மாதிரி பிளான் இல்லைடா. அதுக்கு பெரிய அளவு டீட்டெயிலாக ஒன்றும் இல்லை. அவசர அவசரமாக இது செஞ்சுட்டு போகிறது தான் இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இன்டே கிளாஸை இதோட வைண்ட் அப் பண்ணிப்போம்.